எல்லாரும் கேமராவை எடுத்து செல்போனை எடுத்து போட்டோவை எடுத்து மேலே உலகத்தை எல்லா விஷயத்தையும் பிற கிரகங்களை எல்லாத்தையும் படம் பிடிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஞானி உட்கார்ந்த இடத்துல தனக்குள்ளே தியானத்துக்குள்ள உள்ளுக்குள்ளேயே இந்த உடலுக்குள்ளேயே பார்க்குறான். அப்போ தனக்குள்ளேயே ஒரு காட்சியை பார்க்குறான், ஒரு ஊரை பார்க்குறான், ஒரு நகரத்தை பார்க்குறான், ஒரு மனிதரை பார்க்குறான், ஒரு ஆன்மாவை பார்க்குறான், ஒருத்தர் இறக்க போகிறது, ஒருத்தர் பிறக்க போகிறது, எல்லாத்தையும் பார்க்குறான். அப்போ எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல், எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் உட்கார்ந்த இடத்திலிருந்து அவன் அறிகிறான். அப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவன் இன்னும் மேம்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் நடக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேலைகளை அவன் எப்படி நினைக்கிறான்னா, இதுதான் இறைவனுடைய சித்தம், இப்போ இதுதான் இறைவனுடைய செயல். எந்த டூலும் இல்லாமல் ஒரு தனி மனிதன் கையை வீசிக்கிட்டு சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தை அறியறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இதை பார்த்தவன் எப்படி இருப்பான்? அப்ப பார்த்தவனுக்கு அந்த அந்த செயல் எப்படி தோணும்? அப்ப எப்படி இருக்கும் அந்த அந்த ஆனந்தங்கிறது? அதுதான். அப்ப அதுல இருந்து அவங்க அகண்டு வரமாட்டாங்க. அதுக்குள்ள இருந்து இன்னும் அப்படியே அதுக்குள்ளேயே அந்த லயத்துக்குள்ளேயே அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த வடிவத்தை சொல்ல முடியாது, அந்த வடிவத்தை விவாதிக்க முடியாது. அப்ப அவங்க அதுக்குள்ளே தன்னை தியானத்துக்குள்ளே தன்னை உட்கார வச்சுக்கவே இருப்பாங்க. அப்ப சில ஞானிகள் சில குருக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படியே உனக்குள்ளே பார்த்த சுகத்தை வச்சு உனக்குள்ளே நீ வாழ்ந்துட்டு இருக்காதடா, நீ பார்த்ததை கொண்டு போய் வெளி உலகத்துல மக்கள்கிட்ட போடா, கொஞ்சம் நீயே இப்படி ஆனந்தத்துக்குள்ளேயே கரைஞ்சு போகாதடா, இப்படியே போடா, போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுறா, அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல செயலை உன்னுடைய செயல்ல இருந்து அந்த தன்மையை அந்த செயல் வடிவத்தை உன் சுவாசத்து மூலியமாகவோ உன் கண்கள் மூலியமாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு செயலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குடா. அவங்க அறியாமையில அந்த முன் உள்வினை காரணத்தினால ஒரு செயலை ஒரு பொருளை எப்படி பார்க்கணும், ஒரு பொருளை எங்க வைக்கணும், எந்த பொருளை எங்க வைக்கணும், எந்த பொருளை எப்போ எடுக்கணும்னு தெரியாம எடுக்க வேண்டிய 30 வருஷம் கழிச்சு எடுக்க வேண்டிய பொருளை முதல் நாள் எடுத்துடுறாங்க. முத நாள் எடுக்க வேண்டிய பொருளை 30 வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்க. இப்படிதான் மனிதன் எந்த பொருளை எப்ப கையாளணும்னு தெரியாமையே கையாண்டான். கையாண்டுக்கிட்டு இதை நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி சூழல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்கள், அந்த ஞானம் பெற்றவங்க, அந்த தவத்துல மேம்பட்டு அடைஞ்சவங்கலாம் இவங்கள மாதிரி ஆளோட இருக்கும்போது அப்ப அவங்களுக்கு ஒரு மேம்பட்டு ஒரு சுய சிந்தனை உருவாகி அவங்க மனம் செயல்பாடுகள் குறையும் போது அவன் 3-4 பொருளை எடுக்கும் போது எந்த பொருளை எடுக்க வேண்டுமோ அந்த பொருளை கரெக்டா எடுத்துருவான். அப்ப அவன் சரி செய்யப்படுகிறான்.